சிம்பிளான மெத்தடில் கனவா மீன் தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகா, பொடியாக கட் பண்ணி வச்ச வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். பேஸ்ட்டோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போனதுக்கப்புறமா பொடியாக கட் பண்ணி வச்ச தக்காளியும் கொஞ்சோண்டு மஞ்சத்தூளும் சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா மிளகாத்தூள், கறி பவுடர், மல்லி பவுடர், கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போனதுக்கப்புறமா வாஷ் பண்ணி மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்து மேரினேட் பண்ணி வச்சுருந்த கனவா மீனை சேர்த்து 2லேருந்து 3 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு 15லேருந்து 20 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாம். அப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு பெப்பர் பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு கடைசியில் கொத்தமல்லியை மேலே தூவி சர்வ் பண்ணோன்னா அல்டிமேட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுவீங்க.